எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய தை மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தான் ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சிக ராசி மகர லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய தை மாதத்தில் கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசியாதிபதி புதன் தான். கன்னிராசிக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது பாவகத்துக்கு அதிபதியும் புதன் தான். தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கையிலே, தனஸ்தானம் அப்படின்னா கன்னிராசிக்கு 2வது பாவகம். 2வது பாவகத்தை குரு பகவானுடைய பார்வை 5வது பாவகம், 5வது பார்வையாக பார்க்கக்கூடிய சூழலில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கன்னிராசியாதிபதி புதனுடன் சேர்ந்து கன்னிராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அருமையான நேரம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தராதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 100% நல்ல அனுகூலங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்க, சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்க அருமையான அமைப்பு. அதுபோக புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம், தொழில் நிமித்தமாக இந்த நேரத்தில் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலையே இல்லாமல் இருக்கிறனுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை இருக்குதுங்க, ஆனால் நான் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லை, வேறு வழி இல்லாமல் நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலையாக நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேர காலங்கள் நல்லா இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளார வேலை நிமித்தமாக நிறைய நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னும் சில பேருக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையும். அதே மாதிரி அந்த படிப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். ஏன்னா 2வது பாவகத்துக்கு அதிபதி படிப்பு ஸ்தானாதிபதி சுக்கிரன் தானுங்க. அப்போ சுக்கிரனுடைய பார்வை லாபஸ்தானத்தில் படுவதால், அதே மாதிரி இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இதெல்லாமே நல்ல அனுகூலங்கள் ஏற்படுத்த போகுது கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, தை மாதம் பிறந்து தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தை மாதத்திலிருந்து 15 நாளுக்குள்ளாரவே நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். 1ஆம் தேதியிலிருந்து சரியாக 10-11 தேதி வரைக்கும் 12வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் 5வது பாவகத்தில் ஐன சுகஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறார். குழந்தை பாக்கியம் பார்க்கிற கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு இது நல்ல நேரம். 15 வருஷம் ஆகுது, 16 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டுருக்குறோம், பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லைன்ட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த தை பொங்கலுக்கு நீங்கள் 2 பேராக இருக்க மாட்டீங்க, 3 பேராக இருப்பீங்க. கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு உறுதியாக புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் இந்த நேரம். ஆதாரம் என்ன சார்? ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் கன்னியாராசியாதிபதி புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கார். புத்திரஸ்தானத்தில் இருக்க புத்திரஸ்தானாதிபதி சனி உங்களுடைய ராசியை பார்க்கிறார். புத்திர காரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த சூழலால் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறேனுங்க. இது எல்லாமே 15 தேதிக்குள்ளார தான். 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பாதகமான நேரம். வருடம் 365 நாள் இல்லை மாதம் 30-31 நாள் நமக்கு நல்ல பலனே வந்துடாதுங்க. இந்த ஜாதகம் இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கிய காரணமே என்னன்னா, எந்த நேரம் நல்ல நேரம், எந்த நேரம் பாதகமான நேரம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் சரிப்படுத்திக்கிறதுக்கு.
கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஏற்றமும், 15 தேதியிலிருந்து 30 தேதி வரை இறக்கமும் ஏற்படும். அதில் மாற்று கருத்தில் அனுபவித்து சொல்லுங்கள். 1 தேதியிலிருந்து 10 தேதிக்குள்ளார புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். ஒரு சில வீட்டில் பாகப்பிரிவினையெல்லாம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது நல்ல அனுகூலம். இந்த நேரம் 1ஆம் தேதியிலிருந்து 10 தேதிக்குள்ளார அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க, அப்பா சித்தப்பா பெரியப்பாக்குள்ளார பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்கன்னா இந்த நேரம் நல்ல நேரம். சொத்து பிரிக்கிறதுக்கு உண்டான நேர காலங்கள். இல்லை மண்ணு மனையில் சிக்கல்கள் இருக்குதுங்க, நமக்கு செவ்வாய் தான் உச்சநிலையில் அடைஞ்சிடுறாரு, சூரியனோட சேர்ந்து, அதாவது 8 கிரகமும் 12வது இடத்துக்கு அதிபதி சூரியனும் சேர்ந்து சூரியமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 15 தேதிக்குள்ளார அந்த மண்ணு மனையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். வீடு வாசல் அடமான வச்சுருக்கிறனுங்க மீட்க முடியல, இல்லை வழக்கு பிரச்சனை இருக்குது, வரப்பு பிரச்சனை இருக்குது, எந்த மாதிரியான சங்கடங்களாக இருந்தாலும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மண் மனை சார்ந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் நல்ல அனுகூலம் கிடைக்கும். அதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 10 தேதிக்கு மேற்கொண்டு 16ஆம் தேதிக்குள்ளார தீராத பகை தீரும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், காதலர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி அக்கா தங்க மாமா மச்சான் யாருக்கிட்ட இருக்கிற சங்கடங்களாக இருந்தாலும் சரி, செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர் வந்திருந்தாலும் சரி, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி இருந்தாலும் சரி, அந்த 10 தேதியிலிருந்து 16 தேதிக்குள்ளார அந்த 6 நாளில் நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு நேர காலங்கள் உங்களுக்கு. அந்த நேரத்தில் இந்த பகையெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிகிற மனப்பான்மையில் மனநிலையில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த புரிதல் நல்ல விதமாக இருக்கும். எண்ணம் புத்தி சிந்தனை தெளிவாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல விதமாக இருக்கும். 10 தேதியிலிருந்து 16 தேதிக்குள்ளார வாகனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்குது, வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணுன்ற ஆசை இருக்குது, தொழில் சொந்தமாக ஆரம்பிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்குது. அப்படின்னா அந்த 10 தேதியிலிருந்து 16 தேதிக்குள்ளார 12வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் லாபஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில், சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில், அப்போ செவ்வாவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரமங்கல யோகமாக இருக்கும். சூரியனும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும். சுக்கிரன் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி சுக்கிரனும் நமக்கு சந்திர பகவானுடைய சாரத்தில், அதாவது விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, திருவோணம் நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் உண்மைக்கே கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். சூரியன் அதே மாதிரி சந்திரனும் ட்ராவல் பண்ணுவார் அந்த நட்சத்திரத்தில். புதனும் சுக்கிரனும் செவ்வாவும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்கள் நமக்கு அந்த சந்திர பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த நேரம் அப்படின்றது இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும். எதிர்பார்ப்புக்கு பஞ்சம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்குதானே செய்யுது. அப்போது என் கணக்குக்கு 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு தருணத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலனை கொடுத்துரும். ஆனால் 16 தேதியிலிருந்து 30 தேதிக்குள்ளார 14 நாள் நிச்சயம் சொல்கிறேனுங்க, பாதகமான நேரம்தான். சூதானமாக இருக்கணும். நல்லதே செய்தாலும் கெட்ட பேர் வந்துடும். அதாவது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனுங்க, யாருக்காவது ஏதாவது ஒரு ஆபத்து, அதுக்குன்னு போகக்கூடாது வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலைங்க. நாம் போய் உதவி பண்ணோம்னா இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதாண்டான்ற பேர் வந்துடும். ஏன்னா நம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் 6வது பாவகத்தில் மறைஞ்சு போயிடுவார். அதே மாதிரி 8 கிரகம், அதாவது செவ்வாவுடைய சாரம், அவிட்டம் சாரம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் வந்துடுவார். 16ஆம் தேதியில் இருந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 6 நாள் ரொம்ப மோசமாக இருக்கும். 17, 18, 16 எடுத்துக்குவாங்க. 16, 17, 18, 19, 20, 21. அப்போ அந்த தை மாதம் 15 to 21ஆம் தேதி வரைக்கும் சொல்கிறேன். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த 6 நாள் 100% பாதகத்தை கொடுத்துரும். அது உங்களுடைய செயல் மூலம், அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான சங்கடங்கள்,
முடிஞ்ச அளவுக்கு இந்த தருணத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, ஏதாவது முதலீடு எங்கேயோ செய்கிறதோ, இல்லை வாகனம் வாங்கிறது, ஏதாவது ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அதை அத்தியாவசியம் செஞ்சு ஆகணும்னா செஞ்சுக்கிடுங்க. இல்லை இந்த 6 நாள் நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம்னா தாராளமாக நீ தள்ளி போட்டுக்கிடலாம். சரியா? இந்த தை மாதம் 15 21 தேதி வரைக்கும் சத்தியமாக சரியில்லை கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு. மற்றபடி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான தருணமாக 15 நாள் இருக்குது. அப்போ அந்த 21 தேதிக்கு மேற்கொண்டு பரவாயில்லையா சார் அப்படின்னா சுமாராக இருக்கும். 100%த்தில் ஒரு 75% கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தை மாதம் ஏற்றத்தை தரும். அனுபவிச்சு சொல்லுங்கள். இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.